சுந்தர் கிருஷ்ணா ஃபேமிலியில் அவரை அடுத்து இப்பொழுது முக்கியமான பதவியில் 3 பேர் உள்ளனர். அதில் கரண் கிருஷ்ணா என்பவர் மிகவும் முக்கியமானவர். அவரை பார்ப்பதற்காக மூச்சிறைக்க ஓடி வந்த கோவிந்த் அவரிடம், அண்ணா, நம்ம கிருஷ்ணா ஃபேமிலிக்கு சொந்தமான பெண்டன்ட் கிரீன் கார்டு விக்ரம் கிட்ட இருந்ததை நான் பார்த்தேன் என்று டீ ஹவுஸில் விக்ரமின் பாக்கெட்டில் இருந்த கிரீன் கார்டை பார்த்ததை பற்றி சொன்னார். அதை கேட்ட கர்ணனின் கண்கள் அகல விரிந்தது. அதிர்ச்சி நிறைந்த வார்த்தைகளோடு, என்ன சொல்ற? பெண்டன்ட் கிரீன் கார்டு அந்த விக்ரம் கையில் இருந்ததா? அப்போ நம்ம கேள்விப்பட்ட விஷயம் உண்மையா? பெரியவன் நம்ம கிட்ட சொன்னது எல்லாமே நிஜம்தானா? இது எப்படி நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று அவர் அதிர்ச்சியோடு குழம்ப ஆரம்பித்தார். யார் அந்த பெரியவர்? பெண்டன் கிரீன் கார்டை எதற்காக அவர் விக்ரமிடம் கொடுத்தார்? கிருஷ்ணா ஃபேமிலிக்கு சொந்தமான பெண்டன் கிரீன் கார்டு நம் விக்ரம் கைக்கு வர காரணம் என்ன? இதை பற்றி நாம் போக போகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். விக்ரம் திடீர்னு இப்போ பாம்பேக்கு வந்திருக்கானா? இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நிச்சயமா இருக்கும் என்று கோவிந்த் கூறினார். இத்தனை நேரம் பெரியவர் கொடுத்த பெண்டன் கார்டு விக்ரம் கைக்கு எப்படி வந்தது என்பதை பற்றி யோசித்து குழப்பத்தில் இருந்த கர்ணனுக்கு ஏனோ அவரையும் அறியாமல் விக்ரம் மீது அதிக அளவு கோபம் வந்தது. அதனால் கோவிந்தின் வார்த்தைகளில் குறுக்கிட்டவர், அவன் வந்தா வரட்டும், வராமலும் போகட்டும், அதனால நமக்கு என்ன? நம்ம சைடுல இருக்கிற யாராவது அவனை ஹர்ட் பண்ணணுமா என்று கேட்டார் கரண். விக்ரம் இங்கு வந்தால் என்ன பிரச்சனை நடக்கும் என்று அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னன்னா இப்படி கேட்டுட்டீங்க? நீங்க சொல்ற மாதிரி இது ஒன்றும் சாதாரண விஷயமே கிடையாது. உண்மையாவே பெரியவரோட ஆதரவு அந்த விக்ரமுக்கு இருக்கு. சோ அந்த வகையில ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளு தான். பயங்கரமான பின்னணி இவன் கைக்கு பின்னாடி இருக்குது. நான் அவன்கிட்ட பேசுறப்பவே அந்த தனி திமிர் இருக்கிறது எனக்கு ரொம்ப கிளியராவே தெரிஞ்சிச்சு. அவன் இப்போ எதுக்காக பாம்பே வந்திருக்கான் அப்படின்னு தான் எனக்கு கிளியராவே தெரியல. ஆனா நிச்சயமா அவன் பணத்துக்காகவோ சொத்துக்காகவோ இங்க வரல. அவனுக்கு அதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் அவன் வந்ததுக்கான ரீசன் வேற ஏதோ முக்கியமான பயங்கரமான விஷயமா இருக்கும் அப்படின்னு உறுதியா சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அஜய்க்கு இப்போ இந்த விக்ரமோட ஆதரவு நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லாம அஜய்க்கு விக்ரம் மேல ரொம்ப நிறைய கேரிங் இருக்கு. இந்த விஷயம் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே தெரியும் என்று கோவிந்த் கூறினார். என்னது, அஜய்க்கு விக்ரம் ஆல்ரெடி தெரியுமா? விக்ரமோட ஆதரவு அஜய்க்கு இருக்குதா என்று அதிர்ச்சி நிறைந்த முகத்தோடு கேட்டான் கரண். அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி நிறைந்த விஷயங்களாக கேட்ட கரணின் உடலில் வியர்வை துளிகள் வேகமாக தோன்ற ஆரம்பித்தது. ஆமாண்ணா, அஜய்க்கு ஆல்ரெடி விக்ரம தெரியும். அது ரொம்ப பெரிய கதை. ஸ்டார்டிங்ல விக்ரம் சென்னையில் அவனோட இந்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணப்போ விஜய் நம்ம கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட பொறுப்பாளராக இருந்தான். அப்பதான் இந்த விக்ரம் அஜய் மீட் பண்ணிருக்கான். அது மூலமா தான் இவங்க 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு. சென்னையில விக்ரமுக்கு அஜய் நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்கான். அப்போ இதெல்லாம் அஜய் ஆரம்பத்தில் சென்னையில இருந்தப்பவே இருந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இப்ப பிரச்சனை வரும்போது தானே என்கிட்ட வந்து சொல்ற என்று சிரித்துக் கொண்டே அவனை பார்த்து ஏளனமாக கேட்டான் கரண். என்ன மன்னிச்சிடுங்கண்ணா, என்னோட அலட்சியம் தான் என்று தலை குனிந்தவாறு கரணிடம் மன்னிப்பு கேட்டார் கோவிந்த். தொடர்ந்து அவர், உங்களுக்கு தெரியுமாண்ணா, பெரியவரை பத்தி அப்பா நிறைய டைம் நம்மள வான் பண்ணியிருக்காரு. ஆனா விக்ரம் இப்போ தனிப்பட்ட முறையில இப்படி இங்க வருவான்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்று கோவிந்த் கூறினார். அவனது வார்த்தைகளை கேட்ட கரண் மனது யோசிப்பது அனைத்தையும் நிறுத்தியது. என்ன சொல்வது, என்ன பேசுவது எதுவுமே தெரியவில்லை. அதற்கெல்லாம் பதிலாக அவரிடம் இருந்து கோபமும் எரிச்சலும் மட்டும்தான் தோன்றியது. இந்த விஷயத்தை பத்தி நான் கவலைப்படுறதா இல்ல என்று கரண் சொன்னார். அவன் சொல்வதை கேட்ட கோவிந்த் அவரை குழப்பத்துடன் பார்த்தார். என்ன அப்படி பாக்குற? அவனோட திறமையை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. அவனுடைய தற்காப்புகளையோ மருத்துவ திறமையோ இந்த மாதிரி எதை பத்தி நான் கவலைப்பட போறதா இல்ல. அவன் பாம்பேக்கு வந்திருக்கான். சோ பை சான்ஸ் நம்மள மீட் பண்ற மாதிரி சான்ஸ் அவனுக்கு இருந்துச்சுன்னா நல்லபடியா கவனிச்சு அனுப்புவோம். அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சு நம்மளா இல்லாத ஒன்று நினைச்சு பயந்துக்கிறதுல எந்த ஒரு அவசியம் இல்ல. இது தவிர நமக்கு நிறைய வேலை இருக்குது என்று சிம்பிளாக சொல்லி முடித்தார் கரண். அண்ணா, என்கிட்ட விக்ரம் ஏற்கனவே சொல்லியிருக்கான், நம்ம கிருஷ்ணா ஃபேமிலியில இருக்கிற சீனியர் பீப்பிள் எல்லாரையும் மீட் பண்ணணும்னு ஆசைப்படுறானா. சோ இன்னும் ஒரு 3 நாளைக்குள்ள அவன் நம்ம கிருஷ்ணா ஃபேமிலிக்கே வரானா. அந்த டைம்ல நம்ம ஃபேமிலி சீனியர் பீப்பிள் எல்லாரும் நிச்சயமா இருக்கணுமா அப்படின்னு என்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா சொன்னான் என்று கோவிந்த் கிருஷ்ணா சொல்ல, அதை கேட்ட கரணுக்கு இன்னும் ஆச்சரியமாக இருந்தது. அதே சமயம் அவர் சொன்ன வார்த்தைகளால் கரணுக்கு கோபம் வந்தது. என்னது, இந்த விக்ரம் அவ்வளவு பெரிய ஆளா? கிருஷ்ணா ஃபேமிலியில் இருக்கிற எல்லா சீனியர் பீப்பிளையும் அவன் மீட் பண்ணணுமா? அதுவும் எல்லாரும் கண்டிப்பா இருக்கணுமா? எல்லாரையும் ஒரே இடத்துல பார்க்குற அளவுக்கு இவனுக்கு தகுதி இருக்குதா என்ன? பெரியவர்கிட்ட இருந்து அவன் நிறைய திறமையை கத்துக்கிட்டாலும் அதனால நமக்கு என்ன பயன்? அது மட்டும் இல்லாம அவனுக்கு நம்ம இப்படி எல்லாம் இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இந்த சின்ன வயசுலேயே அவனே எல்லா அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்குவான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதை எப்படி நான் ஏத்துக்க முடியும் என்று மனதிற்குள் நினைத்தார் கரண். அண்ணா, விக்ரம நம்மளால அவ்வளவு சீக்கிரமா இக்னோர் பண்ண முடியாது. பெரியவரை பத்தின உண்மை ஐடென்டிட்டி தெரியலனாலும் அவர் ரொம்ப பவர்ஃபுல்லானவர்னு ரொம்ப நல்லாவே தெரியும். அப்பா நம்ம கிட்ட இதை பத்தி நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அதனால நாம எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது தான் நல்லது. சீனியர் பீப்பிளை பார்க்கறதுக்காக இங்க வரணும்னு சொன்ன விக்ரம நம்ம அப்பாவையும் மீட் பண்ணணும்னு சொன்னான். சோ இப்போ நம்ம என்ன பண்றது என்று கோவிந்த் கிருஷ்ணா கேட்க, என்னது அப்பாவை மீட் பண்ணணும்னு சொன்னானா என்று கரண் ஷாக் ஆனான். கோவிந்த் கிருஷ்ணா சொன்னதை கேட்ட கரணின் மனதிற்குள் அடுத்தடுத்து கேள்விகளும் குழப்பங்களும் தோன்ற ஆரம்பித்தது. கோவிந்த் தொடர்ந்து, பெரியவர் கொடுத்த கிருஷ்ணா ஃபேமிலிக்கு சொந்தமான அந்த பெண்டன் கார்டு அவன் கையில் இருக்குது. சோ அவன் நினைச்சா இப்போ கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மொத்தத்துக்குமே ஓனராக முடியும். அவனை எதிர்த்து எதுவுமே நம்மளால பேச முடியாது. அந்த கார்டு அவன் கையில் இருக்கிற வரைக்கும் அவன் தான் பவர்ஃபுல்லான ஆள். அவன் சொன்னா எந்த மறுப்பும் இல்லாம இப்ப நாம இருக்கிற இடத்துல இருந்து நகல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நம்ம பிளான் எல்லாமே மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும் என்று தீவிரமாக கூறினார். நீ சொல்றதை யோசிச்சு பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது என்று சிறிது நேரம் யோசித்த கர்ணனின் கண்கள் ஒளிர்ந்தது. அவர் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்த கோவிந்த் என்ன என்பதை போல் பார்த்தார். அப்பாவை மீட் பண்றானா, நிச்சயமா அவன் அந்த பெண்டன் கார்டு வச்சுதான் ஏதாவது பேசுவான். சோ அப்பா அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக நிச்சயமா மலையில இருந்து தான் ஆளுங்களை வர வைப்பாரு. இது எனக்கு உறுதியா தெரியும். மலையில இருந்து ஆள் வர வச்சு அவங்க மூலமா விக்ரம சோதனை
செஞ்சு பார்த்தா மட்டும்தான் விக்ரம் உண்மையான திறமையோட இருக்கிறானா இல்லையான்றது கண்டுபிடிக்க முடியும். நம்ம அப்பாவுக்கு அதை தவிர வேற வழி எதுவுமே இருக்காது. ஸோ நம்ம இதவே நமக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையா மாத்திக்கலாம். அப்படின்னா மட்டும்தான் நம்ம இப்போ போட்டு இருக்கிற எந்த ஒரு பிளானுக்கும் பாதகம் வராது. அதே சமயம் விக்ரமையும் அசால்ட்டா நம்மளால சமாளிக்க முடியும் என்று கரண் சொல்ல, கோவிந்திற்கும் கரண் சொன்னது சரியான யோசனையாக தான் தோன்றியது. அப்போ நம்ம இதை பத்தி இமீடியட்டா மெசேஜ் அனுப்பிடலாமா என்று அவர் கேட்டார். நானே அதுக்கான ஏற்பாடு பண்றேன். மலையில இருந்து 2 பேரை நான் இங்க வர வைக்கிறேன். அவனால என்ன செய்ய முடியும்னு பார்க்கலாம். சப்போஸ் ஏதாச்சும் கொஞ்சம் திறமை இருந்துச்சுன்னா அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ண பார்க்கலாம். இல்ல உண்மையாவே நிறைய திறமை இருந்துச்சுன்னா அந்த சமயத்துல நாம வேற மாதிரி தான் காயை மூவ் பண்ற மாதிரி இருக்கும். கோவிந்த், அந்த மாதிரி டைம்ல நாம ஒரு சில விஷயத்தை சீக்கிரமா அடுத்தடுத்து பண்ற மாதிரி இருக்கும். சோ நீ அந்த டைம்ல எனக்கு நியாயமா கோஆபரேட் பண்ணணும். உனக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு என்று பீடிகையோடு சொன்னார் கரண். நிச்சயமாண்ணா, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. கூடிய சீக்கிரத்துல மலையில இருந்து நம்ம ஆளுங்களை வர வைங்க. அவங்கிட்ட எந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுப்போம் என்று சொன்ன கோவிந்தின் மனதிற்குள், இது ரெண்டுல எது நடந்தாலும் நிச்சயமா விக்ரமா நான் பழி வாங்கியே தீருவேன். அத்தனை பேர் முன்னாடி எந்த அளவுக்கு மோசமா நடத்திட்டான். இதனால என் பொண்ணோட வாழ்க்கை பத்தி அவன் நினைச்சு பார்க்கவே இல்லை என்று விக்ரம் மீது கோபத்தை இன்னும் அதிக அளவு வளர்த்து கொண்டார் கோவிந்த். அதே சமயம் இங்கே பாம்பேயில் இருக்கும் கோஹினூர் பிசினஸ் பார்க் பகுதியில் உள்ள பிரபலமான மினர்வா கஃபே ஒன்று உள்ளது. இது பன்னாட்டு நிறுவனத்தால் நிறுவப்பட்ட ஒரு கஃபே. இது முக்கியமான பிசினஸ் வட்டாரத்தில் உள்ளவர்களுக்காகவே என்று பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இடம். அந்த இடத்திற்கு டாக்ஸியில் வந்து இறங்கிய சுரபி போனில் யாரையோ அழைத்தாள். சுரபி பாம்பே யூனிவர்சிட்டியில் தான் தனது டிசைனிங் காலேஜ் படிப்பை முடித்திருந்தாள். அப்பொழுது காலேஜிலேயே அவள் தான் டாப்பர். ஆனால் படிப்பு முடிந்ததுமே தன் தாத்தா சொன்னதால் சென்னைக்கு சென்றுவிட்டு அவர்களுடைய சொந்த கம்பெனியில் சேர்ந்தாள். அவளுக்கு அவளுடைய தாத்தாவை மிகவும் பிடிக்கும். அவளுக்கு டிசைனிங் பற்றிய வேலை அனைத்தையும் அழகாக கலைநயத்துடன் சொல்லிக் கொடுத்தவர் அவர்தான். அவளை மேலும் மேலும் மேலே கொண்டு வர வேண்டும் என்று அவள் தாத்தா விரும்பினார். அவள் அந்த தாத்தா சொல்லிக் கொடுக்கும் அனைத்தையும் கவனமாகவும் சீக்கிரமாகவும் கற்றுக்கொண்டதால் அவருக்கு அவள் மீது அதிக அளவில் நம்பிக்கை இருந்தது. ஆனால் சுரபி வேலைக்கு சேர்ந்து சில நாட்களிலேயே ராதாகிருஷ்ணன் உயிரிழந்து விட்டார். அவர் சொல்லிக் கொடுத்ததை வைத்தும் தனக்குள் இருக்கும் நாலேஜை வைத்தும் சுரபி வேலை செய்து கொண்டிருந்தாள். அதனால் அவளால் ஓரளவிற்கு மட்டுமே புருஷோத்தமன் கம்பெனியை மேலே கொண்டு செல்ல முடிந்தது. இப்படி ஒரு டிராஜடியான சூழலால் நண்பர்கள் பற்றி முழுவதுமாக மறந்துவிட்டாள். விக்ரமுடன் பாம்பேக்கு வரும்பொழுது கூட அவளுக்கு அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் பத்தின ஞாபகம் வரவே இல்லை. எதிர்ச்சியாக தன் தோழி ஒருத்தி கால் செய்ய அவளிடம் பாம்பேயில் இருப்பதாக சொன்ன பின்புதான் அவர்களுடன் இந்த மீட்டிங்கிற்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அதற்காக தான் இப்பொழுது இந்த கஃபே முன்பு வந்து இறங்கினாள் சுரபி. அதன் பின் அந்த இடம் முழுவதும் நண்பர்கள் கூட்டம் ஒன்று கூடி அந்த இடத்தை கலகலப்பாக்கியது. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அனைவரையுமே பார்ப்பதற்கு அவர்கள் அனைவருமே மிகவும் ரிச் ஆனவர்கள் போலதான் இருந்தார்கள். நண்பர்கள் கூட்டத்தில் ஒருவன் சுரபியை பார்த்து, சுரபி, ஆரம்பத்துல காலேஜ்ல இருந்தப்போ நீ எந்த அளவுக்கு சிம்பிளா இருந்தியோ அதே அளவுக்கு சிம்பிளிசிட்டியை தான் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க போல என்று சொன்னான். அவனுக்கு பதில் எதுவும் பேசாது புன்னகை ஒன்றை மட்டுமே பதிலாக கொடுத்தாள். ஆமா சுரபி, இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று ஒரு பெண் கேட்க, நான் காலேஜ் முடிச்சிட்டு டைரக்டா போய் எங்க கம்பெனில ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் அதுல ரொம்ப தீவிரமா இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்று புன்னகை முகத்துடன் அவள் சொல்ல, சூப்பர் சுரபி, ஆனா உன்னை பார்த்தா இன்னும் டெவலப் ஆகாத மாதிரியே இருக்குது. இங்க இருக்கிற எல்லாரையும் பார்த்தல, எல்லாரும் எந்த லெவலுக்கு பாப்புலரான ஆளா இருக்காங்கன்னு. பட் நீ மட்டும் ஏன் இன்னும் சிம்பிளா இருந்துகிட்டு இருக்க? காலேஜ்ல நீ தான் ரொம்ப டாப்பரானவ. பட் ஏன் இப்படி? நான் வேணும்னா உனக்கு ஒரு ஐடியா சொல்லட்டா என்று சொன்ன ஒருவன், நீ வேணும்னா இதோ நம்ம மேக்னா கிட்ட ஹெல்ப் கேளலாம். நிச்சயமா அவ உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. அவ கிருஷ்ணா ஃபேமிலி பொண்ணு தான். அவங்க கம்பெனில ஏதாவது உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுப்பா. அவங்க கம்பெனில சேர்ந்தா உன்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நல்ல லெவலுக்கு வரும் அண்ட் உனக்கு அதிகமான வருமானமும் அங்க கிடைக்கும் என்று அந்த பெண் சொன்னாள். மேக்னா பார்ப்பதற்கு மிடுக்கான உடையுடன் அதிக பணத்திமிருடனும் அதே சமயம் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் தெரிந்தாள். ஹாய் சுரபி, நானும் உன்னை பத்தி ரீசெண்டா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, நீ இப்போ எங்க இருக்க? இவ சொன்ன மாதிரி தான், நீ இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ல இருந்து கஷ்டப்படுறதை விட எங்க ஃபேமிலி மாதிரி ரொம்ப பாப்புலரான ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணி உன்னுடைய கரியரையும் ஃபைனான்ஸையும் நிறைய டெவலப் பண்ணிக்கலாம் இல்லையா? நாங்க எல்லாரும் சொந்த கார்ல வந்து இறங்கினப்போ நீ மட்டும் சாதாரண டாக்ஸில வந்து இறங்குற. இதுவே நீ எந்த லெவலுக்கு லோக்கலா இருக்குன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது என்று மேகனா சிரித்துக் கொண்டே சொன்னாள். கிருஷ்ணா ஃபேமிலியில் மேகனா யார்? அவள் நிஜமாகவே சுரபிக்கு உதவி செய்யும் எண்ணத்தோடு தான் பேசுகிறாளா? கரணும் கோவிந்தும் என்ன பிளான் செய்கிறார்கள்? அவர்கள் நினைத்தது போல விக்ரமிற்கு எதிராக சூழ்ச்சி செய்வார்களா? இல்லை விக்ரம் அதை முறியடிப்பானா? இது போன்ற கேள்விகளுக்கு விடை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் பாக்கெட் எஃப்எம்.